கவின்கர் ஃபவுண்டர் சி.கே. ரங்கநாதன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட அப்பா பேர் சின்னி கிருஷ்ணன். அவரோட மேக்ஸ் டீச்சர். அவங்க அம்மா ஒரு சின்ன ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவருக்கு 2 சிஸ்டர், 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல டயத்தில் தான் ஷாம்பு பாட்டிலை அந்த வருஷத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஷாம்பு பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ வாங்குற மாதிரி இல்லை. அப்போ ஷாம்பு பாட்டில் 100 கிராம் 100 மில்லி 150 மில்லி அப்படின்னு கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டிலாக வந்ததுனால அதை கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்க தான், கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலமை அப்படி இருந்துச்சு. அதை பார்த்த சின்னி கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, இதை நடுத்தர மக்களும் வாங்கணும், நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரண மக்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ஷாம்பு பாட்டிலை அவ்வளோ பெருசு இல்லாமல் சின்னதாக கொண்டு வர்றாரு. சின்னதாக ஒரு பாக்கெட்டில் கொண்டு வர்றாரு. முதல்ல சின்னதாக ஷாம்பு பாக்கெட் கொண்டு வந்தது அவர் தான், அவரோட ஐடியா தான். ஸோ அந்த ஐடியா அவருக்கு சக்ஸஸ் ஆகவும் ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த ஷாம்பு பாக்கெட்டுகள்லாம் மார்க்கெட்டில் நிறைய மக்களால் வரவேற்பு பெற்றுச்சு. அந்த டயத்தில் தான் ரங்கநாதன் அவர்கள் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு, சரி அப்பா பிஸ்னஸில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்பா கூட சேர்ந்து தன்னோட 4 பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பார்க்குறாருனாலுமே அவருக்கு 2000 ரூபா சம்பளம் மாதம் அவரோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு சம்பளமாக. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் ரங்கநாதன் அவர்கள் தன்னோட கருத்துக்களை எடுத்து உரைக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சால் இந்த பிஸ்னஸ் இன்னும் அடுத்த லெவல் போகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களையெல்லாம் தன்னோட ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தன்னோட அண்ணனுங்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கல. ரங்கநாதன் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கல. அதனால ரொம்ப கஷ்டத்தில் ரங்கநாதன் என்ன பண்ணுறாருனா, ஓகே இந்த பிஸ்னஸ் எனக்கு வேணாம், இந்த வீடியோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை விட்டு, தன்னோட தொழிலை விட்டு, தன்னோட பிஸ்னஸை விட்டு, தன்னோட அப்பா அம்மா எல்லா சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாத்தையும் விட்டு அவர் அந்த கார் பங்களா வசதியான லைஃப்பை விட்டு அவர் அப்படியே வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவர் கையில் அப்பா வச்சுருந்தது, தன்னோட சேவிங்ஸில் வச்சுருந்த ஒரு 15,000 ஒரு சைக்கிளும் சின்ன பாயும் ஒரு ஸ்டவ்வு, இந்த மாதிரி 2-3 பொருள்கள் தான் வச்சுருந்தார். அதை வச்சுட்டு தன்னோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ரூம் பார்த்து மாதம் 250 ரூபா வாடகைக்கு ஒரு ரூம் பார்த்து அந்த ரூமில் இருக்கிறாரு. அந்த ரூமில் இருந்துகிட்டே அவர் யோசிச்சது என்னென்னா, நம்ம இப்படியே போயிடக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற சேவிங்ஸ் எண்ணி பார்க்குறாரு. அதில் 15,000 ரூபா இருக்குது. ஸோ அந்த சேவிங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும்போது அவருக்கு தோணுனதெல்லாம் ஷாம்பு பிஸ்னஸ் தான் தோணுது. இதை பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும்னு அவருக்கு தோணுது. அப்போ அவருக்கு தோணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அப்பாவுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோழி பண்ணை ஒன்று வைக்கிறாரு. அது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால என்ன பண்ணிட்டாருன்னா, மறுபடியும் இல்லை நம்ம ஷாம்பு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷாம்பு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷாம்பு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, லைசன்ஸ் தேவை. அந்த லைசன்ஸை தமிழ்நாட்டில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆகுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாருனா, பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. பாண்டிச்சேரியில் போய் அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அங்கே அப்ளை பண்ண 1 வீக்கில் அவருக்கு லைசன்ஸ் கிடச்சிருது. ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுறாருனா, அந்த பாண்டிச்சேரியிலே கன்னி கோயில்கிட்ட ஒரு ரூம் பார்க்குறாரு. அந்த ரூம் மாதம் 300 ரூபா வாடகையாக இருக்குது. அப்புறம் மிஷின்ஸ்லாம் ஒரு 3,500 ரூபாய்க்கு, ஷாம்பு தயாரிக்க தேவையான இயந்திரங்கள் எல்லாம் ஒரு 3,500 ரூபா கொடுத்து வாங்குறாரு. ஒரு 4 வேலையாட்களை வச்சுக்கிறாரு. அந்த பிஸ்னஸை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி தன்னோட அப்பாவோட பேர் அந்த ஷாம்புக்கு வைக்கிறாரு. தன்னோட அப்பாவோட ஃபுல் பேர் சின்னி கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர். அதைய சுருக்கி சிக் ஷாம்பு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் நிறைய பேர்த்தனால ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கும்போது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரை போய் ஒரு அணுகிறாரு. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கடன் கொடுங்க, நீங்கள் கடன் கொடுத்து 1 மாத பொருளை நீங்கள் எங்களுக்கு கடன் கொடுங்க, அடுத்தடுத்த மாதம் நாங்கள் வாங்கும்போது அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது இவருக்கு அக்செப்டபுளாக இல்லாதனால இவர் என்ன பண்ணுறாருனா, பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்களை எல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்களை போய் அணுகிறாரு. இவர் சின்ன சின்ன கடைக்காரரு, சின்ன சின்ன பொட்டி கடை, சின்ன சின்ன சைக்கிளில் தள்ளிட்டு வரான, வண்டியில் தள்ளிட்டு வரான, அந்த மாதிரி போய் இவரோட ஷாம்பு கொடுக்குறாரு. அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்படி பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த வருஷத்தோட இவரோட லாபம் 6 லட்ச ரூபாயா ஆகுது. அந்த டயத்தில் இவருக்கு போட்டியாளராக இருக்கிற வெல்வெட் ஷாம்புவை எதிர்த்து இவர் மார்க்கெட்டில் போட்டியிட வேண்டியது இருந்துச்சு. வெல்வெட் ஷாம்பு அந்த டயத்தில் கோத்ரேஜை டிஸ்ட்ரிபியூட்டராக வச்சுருந்தாங்க. இந்த 2 பெரிய நிறுவனங்களை எதிர்த்து அந்த டயத்தில் இவர் போட்டியிட வேண்டியதாக இருந்ததுனால இவர் நிறையா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா,
5 காலி ஷாம்பு பாட்டிலுக்கு ஒரு சிக் ஷாம்பு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறாரு. அதில் 5 காலி ஷாம்பு பாட்டில் கொண்டு வந்தால் ஒரு ஷிக் ஷாம்பு ஃப்ரீ அப்படின்னு அறிமுகம் சொல்கிறாரு. அதை சொன்னதுலேருந்தே ஷிக் ஷாம்போட வியாபாரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே என்ன சொல்கிறாருன்னா 5 ஷிக் ஷாம்பு காலி பாக்கெட் கொண்டு வந்தால் ஒரு ஷிக் ஷாம்பு பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து இன்னும் இவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால என்னாச்சுன்னா மார்க்கெட்டில் இவருக்கு போட்டியாக இருந்த வெல்வெட் ஷாம்போட வியாபாரம் பாதிக்குது. ஒரே வருஷத்தில் ஷிக் ஷாம்போட ஆண்டு வருமானம் 1 கோடி ஆகுது. தன்னோட பிஸ்னஸை இதுக்கப்புறம் இன்னும் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினச்ச அவர் 1991 சென்னை வராரு. சென்னை வந்த உடனேயே அவர் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா, இங்கே பிஸ்னஸ் பண்ணணுன்னா இங்கிலீஷ் கற்றுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இங்கிலீஷை கற்றுக்கிறாரு. இவர் இங்கிலீஷை கற்றுக்கிட்டதுனாலேயே இவரோட பிஸ்னஸ், இவரோட கவின் கேர் பிஸ்னஸ் இந்தியா ஃபுல்லாக வர வச்சுன்னு சொல்கிறாங்க. 1991 இவரோட ஆண்டு வருமானம் வந்து 12 கோடியாக இருந்துச்சு. 92 மீரா ஹெர்பல் ஷாம்பை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. 93 நைகா ஹெர்பல் ஷாம்பை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. 94 இண்டிகா ஹேர் டை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. 98 ஃபேரவர் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்படி பல பொருட்களை அறிமுகம் செஞ்சார். இதன் மூலிமா 2001 இவரோட ஆண்டு வருமானம் 200 கோடியை தாண்டிடுச்சு. க்ரீன் ட்ரெண்ட்ஸை 50 இந்திய நகரங்களை 350 கடைகளை ஓப்பன் பண்ணார். அதன் மூலிமா 25 லட்சத்துக்கும் மேலான வாடிக்கையாளர்கள் இவருக்கு இருந்தாங்க. அப்போது இவரோட ஆண்டு வருமானம் சராசரி ஒரு 7 கோடியிலேருந்து 8 கோடியாக ஆயிடுச்சு. 2008 காஞ்சிபுரத்தில் நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த ஒரு பால் பண்ணையை விலைக்கு வாங்கி அதுக்கு கவின்ஸ் கேர்னு பேர் வச்சார். இன்னைக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவின்ஸ் கேர் இருக்குது. 2009 ருச்சி ஊறுகாயை அறிமுகப்படுத்தினார். மா கூல்ட்ரிங்க்ஸ் அறிமுகப்படுத்தினார். 1984 15,000 ரூபாயில் தொடங்கின இவரோட பிஸ்னஸ் இன்று ஆண்டு வருமானம் வந்து 1450 கோடியாக உயர்ந்து நிற்கிது. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நாம் நம்மளையே நம்பணும். எல்லாரும் போகிற வழியில் நாம் போகாமல் நம்மளுக்கு என்ன சூட் ஆகும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செய்ய துணிவும் நம்மளுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்கிற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சால் வெற்றி அடைங்கிறது தான் இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இன்னொரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.